My name is D. Sharpender. I am studying in 5th standard. My school name is Tambaram Corporation Primary School, Jamin Rayapettai. மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் தலைமை ஆசிரியர் மாணவ மாணவிகளுக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்று பெயர் சொல்லுவார் மீடி பயம் கொள்ளுவார் துயர் பகை வெல்லுவார் என்ற பாரதியாரின் வரிகளை நினைவு கூர்ந்து 76வது குடியரசு தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நன்னாளில் எனது சிறிய உரையின் மூலம் நம் எண்ணங்களை வரலாற்றின் பொன்னேத்துக்களால் பதித்த நம் முன்னோர்களின் தியாகங்களை நினைவு கூற விரும்புகிறேன். நம் நாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் விடுதலைக்கு பிறகு இந்திய அரசியலில் நிர்ணய சபை தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நியமிக்கப்பட்டார். அவரே விடுதலை இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராகவும் பொறுப்பேற்றார். குடியரசு என்பது மக்களாட்சி ஆகும். மக்களுக்காக மக்களுடைய அரசு என கருதி உருவாக்கப்பட்டதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்தியாவின் முதல் பிரதமர் என்ற பெருமையை பெற்ற ஜவஹர்லால் நேரு அவர்களின் முன்னிலையில் முதல் குடியரசு தின அணிவகுப்பு நடைபெற்றது. மேலும் அன்றைய நாளில் புதுடெல்லியில் முப்படைகளின் அணிவகுப்பும் ஒவ்வொரு மாநிலங்களின் சார்பிலும் அவர்களின் சாதனை அலங்கார ஊர்தி அணிவகுப்பும் நடைபெறும். இந்தியா உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதில் பெருமை கொள்கிறோம் என்றால் அதன் பின்னணியில் லட்சக்கணக்கான போராளிகளின் குருதியும் ஆயிரக்கணக்கான தேசிய தலைவர்களின் உயிர் தியாகமும் மறைந்திருக்கிறது என்றால் மிகையாகாது. மன்னர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த தினம், ஆனந்தமான மக்களாட்சி மலர்ந்த தினம், அடிமை விலங்கை உடைத்த தினம், அண்ணல் அம்பேத்கர் சட்டம் வகுத்த தினம், நம் பாரதம் குடியரசாக மாறிய தினம். வாழ்க நம் பாரதம், வளர்க நம் இந்திய மக்கள். நன்றி.